வணக்கம் நண்பர்களே. விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம். ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் தாங்கள் பிரச்சாரத்தை முடக்கவே திமுக செயல்பட்டு வருவதா தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துவிடக் கூடாது என தேர்தல் அதிகாரியிடம் கேட்டுக்கொள்வதாகவும் உரிய பாதுகாப்பு கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து 3 நாட்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் சில காரணங்களால் இரு இடங்களில் அவரது பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையே மாலை செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா ஆதவ் அர்ஜுனா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கார். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று தங்கள் பிரச்சாரத்தை முடக்குவதே திமுகவின் திட்டம் என்று குற்றம் சாட்டியிருக்கார். மேலும் போலீசார் இப்போது முதல்வர் பேச்சை கேட்டு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாது என தேர்தல் அதிகாரியிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கொளத்தூர்ல விஜய் பிரச்சாரம் செய்த போது ஒரு காவலர் கூட பாதுகாப்பு பணியில இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில, ஆளும் கட்சியின் அழுத்தத்தை தாண்டி விஜய் செயலாற்றி வரார். தாவேகா வேட்பாளர்கள் இன்று காலை முதல் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் உரிய அனுமதியோடு இன்று 4 இடங்களில் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செஞ்சுருந்தோம். முதல்ல பெரம்பூரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். அங்கே போலீஸார் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. தேவையான இடத்துல தடுப்புகள் அமைச்சு மக்கள் கூட்டம் அதிகமாக விடாமல் பார்த்து கொண்டாங்க. அதற்காக பெரம்பூர் போலீஸாருக்கு நன்றி. ஆனால் பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் செல்லும் வழியில் உரிய பாதுகாப்பு இல்லை. எந்த வழியாக செல்வோம், எங்கு பேசுவோம் என அனைத்து தகவல்களையும் போலீஸாருக்கு கொடுத்திருந்தோம். எங்கள் தொண்டர்கள் உரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படலை. கரூரில் எப்படி செந்தில் பாலாஜி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கூட்ட நெரிசலை உருவாக்கினாரோ அதே போல ஒரு விஷயத்தை இன்று முயற்சி செஞ்சாங்க. கரூர் சம்பவத்தால் மக்கள் கோபம் செந்தில் பாலாஜி மீது இருக்கு. இதன் காரணமாகவே அவர் தொகுதி மாறி போட்டியிட்டார். கரூர் என்றா நான் தான் என சொல்லி கொண்டு இருந்தவருக்கு தனது சொந்த தொகுதியிலேயே போட்டியிட திராணி இல்லை. பிறந்த மண்ணை விட்டு கோவைக்கு ஓடி இருக்கார். ஏனென்றா அவர்தான் கரூர் சம்பவத்தின் முதல் குற்றவாளி. காபந்து முதல்வர் ஸ்டாலின் தனது தொகுதியில் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது போல செய்கிறார். இத்தனை காலமாக அங்கு அவரை எதிர்க்க யாரும் இல்லாததையே அவரால் வெல்ல முடிந்தது. இன்றைய தினம் தாவேகா வேட்பாளருக்காக கொளத்தூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய சென்றிருந்தார். இருப்பினும் அங்கு எந்த இடத்திலும் போலீசார் பாதுகாப்பு தரவில்லை. பெரம்பூர் போலீசார் உரிய பாதுகாப்பை கொடுத்த போதிலும் கொளத்தூரில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. விஜயின் பாதுகாப்பை உறுதி செய்த தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் தன்முயற்சிக்காக கூடும் மக்கள் கூட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை. மேலும் எங்களை முடக்குவதற்காகவே இவ்வாறு திமுக செயல்படுது. ஸ்டாலின் ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. ஆனால் விஜய் பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பு தருவதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார்.